காடை பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். காடை பிரியாணி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 4 காடை எடுத்திருக்கேன். இந்த காடையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அங்கங்கே கீறி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம மசாலா போட்டு ஊற வைக்கும்போது உள்ளெல்லாம் நல்லா இறங்கி பிரியாணி சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இனி ஒரு பவுலில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, ஒரு டீஸ்பூன் அளவு மல்லிப்பொடி, அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர், அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ரெடி பண்ண மசாலாவை காடையில் சேர்த்து அப்ளை பண்ணிடலாம். அந்த கீறி வச்ச பகுதியிலெல்லாம் மசாலா இறங்குறது போல் அதை நல்லா அப்ளை பண்ணிடுங்க. இப்போ இந்த காடையை ஒரு 1/2 மணிலேருந்து 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். நீங்கள் ஒரு முந்தின நாள் பண்ணுறீங்க அப்படின்னா இதை இந்த மாதிரி மசாலா அப்ளை பண்ணி அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நீங்கள் ஓவர் நைட் ஊற வைக்கும் போது இன்னும் அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கு காடை நல்லா இருக்கும். காடை பிரியாணி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 2 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா ஒரு 2 தண்ணியில் கழுவி இந்த அரிசி மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி அதை நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் அது நல்லா ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே இந்த வெங்காயத்தை எல்லாம் வதக்கி எடுத்துடலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர் இல்லைன்னா பிரியாணி பண்ணுற பாட் ஏதாவது எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விடலாம். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெயும் விடலாம். நெய்யும் தேங்காய் எண்ணெயும் சேர்த்து பண்ணும்போது இன்னும் நல்ல மணமாக இருக்கும். நெய் சூடானதும் அதில் ஒரு சின்ன துண்டு பிரிஞ்சி இலை, அப்புறம் ஒரு 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு 4 துண்டு ஏலக்காய், அப்புறம் ஒரு சின்ன துண்டு கல்பாசி, ஒரு சின்ன நட்சத்திர சோம்பு, கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஷாஹி ஜீரா எல்லாத்தையும் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 1/2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீள்வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் இந்த மாதிரி நல்ல பொன்னிறமாக ஆனதும் அதில் நறுக்கி வச்ச ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சேர்க்கலாம். கூடவே கீறி வச்ச 3 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 3-4 நிமிஷம் அந்த தக்காளி நல்லா குக் ஆகட்டும். இப்போ தக்காளி நல்ல ஓரளவு குக் ஆகியிருக்கு. இனி இதை அந்த ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சிருங்க. இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பொடியாக நறுக்குன புதினா இலை, அப்புறம் பொடியாக நறுக்குன ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இதில் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா சேர்க்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு இனி நம்ம தம் போடும்போது மீதி உள்ள மசாலாவை சேர்க்கலாம். இந்த பிரியாணி மசாலாவை சேர்த்து ஒரு 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஊற வச்ச காடையை இப்போ இது கூட சேர்த்துடலாம். ஊற வச்ச மசாலாவில் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி அதை நல்லா அலசி இந்த காடை கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம்.
இந்த காடை நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸில் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ அரிசி எடுத்து அதே கப்பிலே ஒரு 3 கப்பு அளவு தண்ணி எடுத்து இது கூட சேர்த்துருங்க. 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி, இதான் வந்து கரெக்டான ரேஷியோ. ஸோ நமக்கு வந்து 2 கப்பு அரிசி எடுத்ததுனால ஒரு 3 இருந்து 3.5 கப்பு அளவு தண்ணி சேர்க்கலாம். நான் வந்து ஹார்ட் அண்ட் டேஸ்டில் பண்ணுறதுனால ஒரு 3.5 கப்பு அளவு தண்ணி மொத்தமாக இன்றைக்கி சேர்த்துருக்கேன். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். என்றைக்கும் பிரியாணி ஆகட்டும் புலாவ் ஆகட்டும் உப்பு வந்து தொட்டு பார்த்தா முன்னுக்கு நிற்கிற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு குக்காகி வரும்போது கரெக்டாக இருக்கும். இனி அரிசியில் ஊற்றின தண்ணிலாம் வற்றி இந்த மாதிரி ஒரே மட்டமாக வந்ததும் அதில் மீதி நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா இல்லைன்னா பிரியாணி மசாலாவை சேர்த்து லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு புளிப்பு காரம் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புளிப்பு கம்மியாக இருந்ததுன்னா ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு அதில் உள்ள ஜூஸை எடுத்து விட்டுருங்க. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இதை மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் அதை நல்லா குக்காக விடுங்க. இந்த மூடி வந்து வெயிட்டாக இருக்கிறதுனால நான் மேலே வந்து வெயிட் ஒன்றுமே வைக்கல. சப்போஸ் நீங்கள் வந்து அந்த பிளேட் மாதிரி ஏதாவது வச்சிங்கன்னா மேலே வந்து இடிக்கல் மாதிரி ஏதாவது வெயிட் வச்சு அதை வச்சு தம் போட்டுக்கோங்க. இதே நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் பண்ணிங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நமக்கு வந்து பிரியாணி ரெடியாக இருக்குது. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு 15 to 20 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம செக் பண்ணலாம். பாருங்கள், நல்ல சூப்பரான வாசனையான காடை பிரியாணி ரெடி பண்ணியாச்சு. என்றைக்கும் பிரியாணி எடுக்கும்போது இந்த மாதிரி சைடு ஓடுத்து எடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து அரிசி உடையாமல் நல்லா உதிரியாக வரும். இந்த பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் வந்து ஆனியன் ரைத்தா அப்புறம் வந்து எம்டி சால்னா இப்படி வந்து எது வச்சு சாப்பிட்டாலும் வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, வீட்லயே எப்படி ரொம்ப சுலபமாக காடை பிரியாணி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் குமரி ஸ்பெஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு அட்டகாசமான ரெசிபியில் உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். Until then, bye from Soumya.